நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரே, இந்த இடம் விட்டா வேற எந்த இடம் கிடைக்கலையா? இந்த நேரத்தை வெளில போனா தொல்லு பிடிச்ச கிளி கேட்பாரு. ஹாய் டேடி, குட் மார்னிங். என்ன ராகவா, காலையிலேயே பிஸி ஆயிட்டியா? அது ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ப்பா. என்ன இன்னும் தீபிகா வரல? லெட்டரை பார்த்துருப்பாளா? பார்த்துருப்பா, கண்டிப்பா படிச்சிருப்பா. வருவா, இப்ப வந்துருவா. அவன் நிச்சயமா வருவா. வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை தீபிகாவுக்கு என்ன பிடிக்கலையோ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. வருவா, நிச்சயமா வருவா. ஐயோ, இவதுக்கு இங்க வரான்? என் பிளானே போச்சு. ஓடாதடா ஓடாதடா, நில்றா. ராகவா, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? எதுக்கு தேடுற? தீபிகா செத்து போயிட்டாடா. அடிடா. என்ன சொல்ற? அடி அடி, நல்லா அடி. இல்லடா, நீ போய் தானே சொல்ற. அடி, தீபிகா நம்மளை விட்டு செத்து போயிட்டாடா. இல்லடா, நீ போய் தானே சொல்ற. ஐயோ, நீ போய் தானே சொல்ற. எப்படி சொல்லி? இல்லடா, உண்மையாவா? செத்து போயிட்டாடா. உண்மையாவா? பணமா படுத்திருக்காடா, வந்து பாருடா. உண்மையாவா? ஆமாடா. என்ன சங்கல்? தீபிகாக்கு என்ன சங்கல்? நல்லதான் அங்க இருந்தா. என்ன சங்கல்? என்ன சங்கல்? நல்லதான் அங்க இருந்தா. சொல்லுங்க அங்கிள், என்னாச்சு? சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. தீபிகா நம்மளை விட்டு போயிட்டாளப்பா. படிக்கல என்ன கூட பரவாயில்ல, இவ்வளவு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டால. ஐயோ, என்ன நடந்தது சொல்லுங்க அங்கிள், என்ன நடந்தது சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? இந்த லெட்டர் படிச்சு பாரு. அண்ணா, என்ன நல்லா படிக்க வச்சு உங்களை விட பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்க ஆசைப்பட்டீங்க. ஆனா உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டேன்னா. நான் எக்ஸாம் சரியா எழுதல, நிச்சயமா பாஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் உயிரோடு இருக்க விரும்பல. என்னோட சாவுக்கு நானே காரணம். இது எனக்கு நானே எடுத்த முடிவுதான். இப்படிக்கு தீபிகா. தீபிகா, இப்படி தப்பு பண்ணிட்டே தீபிகா. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டே தீபிகா. ஏன் தீபிகா, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் தீபிகா. என்ன இப்படி ஏமாத்திட்டியா தீபிகா? எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கா இந்த கையில. என் தங்கத்தையே காப்பாத்த முடியல. கையால எங்க தங்கத்தை காப்பாத்த முடியலடா. நீங்க யாரும் இல்லப்பா. என் தங்கத்தை ஊருக்கு கொண்டு போயிடறப்பா. அங்க போய் அடக்கம் பண்ணிக்கிறேன். தலையெழுத்து சொந்த ஊருக்கு எடுத்துக்கு போயிடறப்பா. என்ன பண்றது? ஏன் தீபிகா, ஏன் இப்படி அவசரப்பட்ட? நான் எழுதின லெட்டர் உனக்கு தப்பா பட்டுச்சா? என்ன பிடிக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் சொன்னேன்னு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? புரியல தீபிகா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல.
தீபிகா போறாட தீபிகா போறாடா போறாட தீபிகா தீபிகா ராகவனுக்கு தீபிகா எழுதுவது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன நீ விரும்பினா இந்த கடிதத்தை படித்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. உன் ஃபோனுக்காக காத்திருப்பேன். இப்படிக்கு உன் உயிரினும் மேலான தீபிகா. நீ கடிச்சிருந்த லெட்டரு அன்னைக்கே கடிச்சிருந்தா உன்னை சாக விட்டுக்க மாட்டேன் தீபிகா. சாக விட்டுக்க மாட்டேனே சாக விட்டுக்க மாட்டேனே சாக விட்டுக்க மாட்டேனே சாக விட்டுக்க மாட்டேனே. என்ன மச்சான், நான் செலவு பண்ண எவனோ ஒருத்தன் தள்ளின்னு போயிட்டான்டா. ஹாய் குல்பி. ஓ சாமி, என்ன மப்பு மந்தாருமா இருப்ப, இடுப்புலாம் ரொம்ப சுருங்கி போய்க்குது. எக்ஸர்சைஸ் பண்ணி சுருங்கி போச்சு. அப்படியா? அப்பனா ஒரு வாரமா துப்பட்டால மூஞ்ச மூடிக்கிட்டு ஐயோ. பீச் பக்கம் ஒருத்தனோட இங்கிட்ட அங்கிட்ட பைக்ல சுத்திக்கிட்டு இருந்தே. அவன் யாரு? அவன் தான் ஜாக்கி. அப்ப இந்த முட்டைக்கன் மாம்ஸ் யாரு? அவன் என் பாய் ஃப்ரெண்டு. இவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாம்ஸ். பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா என்ன? நீ சினிமா ஷூட்டிங்ல பார்த்தது இல்லையா? டைரக்டர் ஒத்திக பார்த்து ஒரே டேக்ல ஓகே பண்ணுவார்ல, அந்த மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டு ரிகர்சலுக்கு, இந்த மாம்ஸ் டேக்குக்கு. அடிப்பாவி மாம்ஸ், ஆல்ரெடி அவர் ரிகர்சல் பார்த்துட்டா. ஒரே டேக்ல 6 ரெடி மாம்ஸ். அசத்து. ஆம்பளை இல்ல புதுசு கண்ணா புதுசு. டேய் ராகவா. டேய் சாமி, எப்படிடா இருக்க? ஆமா, நீ எப்படி இந்த காலேஜ்ல? நல்லா இருக்கேன்டா. இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எங்க அப்பாவுக்கு டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. எனக்கு டெல்லியில சீட் கிடைக்கல, இந்த காலேஜ் தான் கிடைச்சது. ஆமா, நீ எப்படி இங்க? எனக்கு தான் அந்த HMTC கொடுத்துட்டால, அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட்ல எக்ஸாம் எழுதி பார்டர்ல பாஸ் பண்ணிட்டேன். இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். இந்த காலேஜ் கூட கஷ்டமா தான் சீட் கிடைச்சது. ஆமா, நம்ம பீப்பா எப்படி இருக்கற? அவளா? ஒன்றுகிட்டே இருக்காடா.